கேஎஸ் செங்கோட்டையன் அவர் சொல்லும் போது என்னன்னா, எனக்கு ஒரு அப்பா ஸ்தானம் ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணுறேன். எனக்கு வருத்தமாக இருந்தது. இதுக்கு முன்னாடி இருந்த கேஎஸ் செங்கோட்டையன் இன்னொரு எம்ஜிஆர் எங்கள் ஊரில். இந்த நியூஸ் பார்த்தோன்னே எனக்குள்ளே வந்து ஒரு யானை பலம், நம்ம போய் பார்க்கணும் சொல்லிட்டு ஊரில் போய் பார்த்தா ஒரு மரியாதை நிமித்தமாக நான் வந்து போடுறேன். ப்ரெஸ்ஸு முன்னாடி இவர் இணைஞ்சிட்டார் அப்படின்ட்டார். ஒருத்தரை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், இவங்க தான் நமக்கு லீடர் அப்படின்னும் போது நம்மளுக்கு வேண்டியது நம்மளுக்கு கிடைக்கல. நம்ம கண்ணு முன்னாடி சில விஷயங்கள்லாம் பார்க்குறோம். 2 திராவிட கட்சிகள், 2 ஜெயிண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு மனிதர். ஆனால் வந்து என்ன சொல்கிறாங்க, வந்தோடனே அவர் சிஎம், வந்தோடனே அவர் உட்காந்துறாரு. கிடையாது 10 years 20 years ஜேர்னி அவர் ஆக்சுவலி என்ன ஒரு பெரிய ஆபத்துலேருந்து காப்பாற்றி எனக்கு மறுவாழ்வு கொடுத்துருக்காரு. ஸோ அந்த நன்றி கடன்லாம் என் மனசுக்குள்ளே இருக்குது. பட் இது எல்லாமே வந்து நான் உள்ளே போகிறதுக்கு காரணமே கிடையாது. எனக்கு இங்கிலீஷ் வார்த்தையான கூட வேணான்னு யோசிச்சா கூட அந்த லீடர்ன்ற வார்த்தை அவருக்கு பொருந்தது. அதனால சொல்கிறேன். அவர்கிட்ட கார்டு வாங்க ரீசெண்டாக அவர் அதுக்கான கேப்பபிலிட்டியே இல்லாத ஒரு பர்சன்ட் கான்ட்ரோவர்சி கிரிட்டிசிசம்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. தலைமைத்துவம் கிடையாது அப்படின்ட்டு. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், மனசார தொட்டு சொல்லுங்கள், முதலமைச்சர் கனவை வேறு யாரெல்லாம் காண்பீங்கன்னு சொல்லுங்கள். வெளியே சொல்ல மாட்டாங்க. நிறைய பேருக்கு அந்த ஆசை இருக்கும். ஒரு யூனிக்கான ஒரு பர்சன். இவருக்கு வர கூட்டம் வேறு டோட்டலாக. ஸோ எல்லாரும் இம்மீடியட்டாக வந்து அவரும் வந்து நான் சிஎம்னு சொல்லவும், இது வரைக்கும் நான் தான் சிஎம்னு சொல்லவும் இல்லை. அந்த கட்டமைப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அது இல்லைன்றாங்க. நிறைய இருக்காங்க. தி பெஸ்ட் ஐடி விங் வந்து டிவிக்கே தான். அவருக்காக நாங்கள் நிற்கிறோம். அவர் ஜெயிக்க வைக்கணுன்றது தான் எங்களோட ஒரே எண்ணம். அவர் வந்தார்னா நம்ம எல்லாருமே நல்லா இருக்கும். இதுதான் லாஸ்ட் ஹோப் சார் நம்மளுக்கு. நீங்கள் சொல்கிறத உங்ககிட்டே திருப்பி சொல்கிறேன், நல்லதே நடக்கும். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். திரு செங்கோட்டையன் அவர்கள் சமீபத்தில் தாவேக்கால இணைஞ்சது மிகப்பெரிய பேசு பொருளாச்சு. அதே மாதிரி திரு செங்கோட்டையன் அவர்களை சமீபத்தில் ஒரு நடிகர் போய் பார்த்திருந்தாரு, அதுவும் பேசு பொருளாச்சு. கட்சியில் இணைய போறதாகவும் சொல்லி இன்னைக்கு வந்து தன்னுடைய கார்ல வச்சு உடைய புகைப்படத்தையும் வச்சிருக்காரு நடிகர் ஜீவா ரவி. அவங்கள தான் இன்னைக்கு நம்ம இந்த இன்டர்வியூல பார்க்க போறோம். வாங்க. வணக்கம். 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 ஏன் தமிழக வெற்றி கழகம், ஏன் திரு விஜய் அவர்கள்? ஒரே வார்த்தைமா, நம்பிக்கை. அந்த நம்மளுக்கு இருக்கிற அந்த கோவம், நியாயமான கோவம். அண்ட் இப்போ நான் பர்சனலாக வந்து எனக்கு இருக்கிற சில விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கும். ரோட்டில் போனால் அந்த ரோடு நல்லா இல்லை, நிறைய விஷயங்கள் வந்து பேசிக். நான் சொல்கிறது பெரிய பெரிய விஷயங்களுக்கு போல, சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம கோவப்படும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம இவ்வளோ தூரம் நம்பி வந்து ஒருத்தரை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், இவங்க தான் நமக்கு லீடர் அப்படின்னும் போது நம்மளுக்கு வேண்டியது நம்மளுக்கு கிடைக்கல. நம்ம கண்ணு முன்னாடி சில விஷயங்கள்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் நம்மளுக்கு நார்மலாக ஒரு கோவம் வரும், நேர்மையான கோவம். அண்டு எனக்கு வந்து அந்த கோவத்தை நான் வந்து விஜய் சார்கிட்ட பார்க்குறேன். அதாவது எப்படின்னா, 2 திராவிட கட்சிகள், 2 ஜெயிண்ட் தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி ஒரு மனிதர் சினிமாலேருந்து. ஆனால் வந்து என்ன சொல்கிறாங்க, வந்தோடனே அவர் சிஎம், வந்தோடனே அவர் உட்காந்துறாரு. கிடையாது 10 years 20 years ஜேர்னி அவர் ஆக்சுவலி. அதுக்கு முன்னே இன்பில்ட்டாக இருந்தால் தான் ஒரு மனுஷன் அப்படி பண்ண முடியும். தனக்கு செஞ்ச மக்களுக்கு அவர் திருப்பி செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இது எத்தனை பேர் செஞ்சுட்டாங்க, எத்தனை பேர் செய்ய போகிறாங்க? எனக்கு தெரிஞ்சு புரட்சி தலைவருக்கு அப்புறம், அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு தெரியும் இட் இஸ் விஜய் சார். டோட்டல் விஜயகாந்த் சார் கூட நம்ம எடுத்துக்கலாம். லைக் நீங்க முன்னாடியே அதை யோசிச்சிட்டீங்களா? கண்டிப்பா பாலிடிக்ஸ் இல்லை, அதாவது எப்படி இருந்துச்சுன்னா ஒரு வேக்யூம் இருந்துகிட்டே இருந்தது. நம்மளுக்கான லீடர் வந்து ஆக்சுவலி ஆஃப்டர் ஜெயலலிதா அம்மா, நான் சொல்றது ஆஃப்டர் ஜெயலலிதா அம்மா நம்மளுக்கான லீடர் இல்லை. நம்மளுக்கு ஒரு நல்ல லீடர் வேணும், போல்டாக ஒரு லீடர் வேணும். நாளைக்கு மாறிடக்கூடாது. அரசியல் வந்ததுக்கப்புறம், பவர் வந்ததுக்கப்புறம் மாறிடக்கூடாது. என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கணும். கன்சிஸ்டண்ட்டாக அது அவர் கடைசி வரைக்கும் மக்களுக்காக இருக்கணும் அப்படின்னு. அப்படிப்பட்ட எனக்கு ஒரு ஸ்பார்க் வந்து விஜய் சார்கிட்ட கனெக்ட் ஆச்சு. தட் இஸ் ஒன்லி டிவிக்கு. ஓகே. ஆனால் கட்சி ஆரம்பித்து 1.5 ஆண்டுகள் ஆகுதுல்ல சார். நீங்கள் நினச்சிருந்தா ஆரம்பத்தில் சேர்ந்திருக்கலாம், அதன் பிறகு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும், அப்போ சேர்ந்திருக்கலாம். பட் ஏன் திரு செங்கோட்டையன் அவர்கள் போய் இணைந்த பிறகு அவரை போய் சந்திக்கிறது, அதன் பிறகு இணையணும்னு நினைக்கிறது? ப்ராமிஸாக வந்து என்ன சொல்கிறாங்க, கேமரா முன்னாடி போய் சொல்ல அவர் கேஎஸ் போனதுனால நான் போடுறேன் அப்படி கிடையவே கிடையாது. அதுக்கு முன்னாடியே நான் வந்து பொதுச் செயலாளர் மீட் பண்ணியிருக்கேன். வேறு ஒரு விஷயத்துக்காக, அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்காக, என் நண்பருக்காக நான் போய் பனையூர் ஆஃபீஸில் போய் பேசினோம். அப்போயே நம்பிக்கையோடு வந்து அந்த பொறுப்பு கொடுத்தாங்க. அவங்க இன்னும் வந்து அந்த கத்தாரில் இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தோஹாவில். பட் இருந்தாலும் வந்து அங்கே உள்ள அந்த பார்க்கும்போது அந்த டிசிப்ளின் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த தொண்டர்களோட லவ் எனக்கு என்னமோ நிறைய லீடர்ஸ் அதை பார்க்காம அது வெறும் அரசியலாக மட்டும் இருந்தது. இது ஒரு குடும்பம் கலந்த, அந்த மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பார்த்தேன். அண்ட் அவங்க கூட பேசும்போது, இன்ட்ராக்ஷன் பேசும்போது, ஏன்பா வந்து என்ன பண்ண போகிறீங்க நாளைக்கு? இல்லை சார், அவர் நல்ல மனுஷன் சார், அவர் வரட்டும், அவருக்காக நாங்கள் நிற்கிறோம், அவர் ஜெயிக்க வைக்கணுன்றது தான் எங்களோட ஒரே எண்ணம். அவர் வந்தார்னா நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம். இதுதான் லாஸ்ட் ஹோப் சார் நம்மளுக்கு இப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு வந்து ஒரு அப்படியான்னு போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் அப்போ வந்து நம்ம சேரணும்னு ஐடியாலாம் கிடையாது. போய் பார்த்தோம், 2வது வாட்டி பார்த்தோம், வந்துட்டோம் திருப்பி.
பட் எனக்கு உள்ளுக்குள்ளே வந்து ஆல்ரெடி நான் சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் இருக்கும்போது சில விஷயங்கள் அவர் சொல்கிறது எல்லாமே மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது, கனெக்ட் ஆகிட்டே இருந்தது. அண்ட் ஒய் நாட் ஏன் நம்ம வந்து இந்த விஷயத்தை அவரோட சேர்ந்து பண்ண என்ன, அவரும் நம்மள இண்டஸ்ட்ரி சார்ந்தவர் தானே, அவரும் வந்து ஒரு ஆக்டராக இருந்து இஸ் கம்மிங், அதுவும் வந்து தைரியமாக வராரு. எவ்வளோ பெரிய ஜெயின்ஸ் இருக்காங்க, அதுவும் அரசியல் அதான் சொல்லுவாங்க, இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பிளாட்ஃபார்ம், ரொம்ப பவர்ஃபுல்லான பிளாட்ஃபார்ம், நம்ம கணிக்க முடியாது எந்த நேரத்தில் என்ன வேணால் நடக்கலாம் யாருக்கு வேணாம். அப்படிப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்மில் தனி மனிதராக ஒருத்தர் புஷி ஆனந்த் அப்படின்ற ஒரு மனிதர் மட்டுமே தான் கூட இருந்தாங்க ஆரம்பிக்கும் போது, வேறு யாருமே இல்லையே. இப்போ தான் ஒருத்தராக வந்து சேர்றாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தரோடு இருக்கும்போது நான் சொன்னேன், பை நாட், என்னோட கான்ட்ரிபியூஷன் மக்களுக்காக ஏதாவது செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம், அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பட் நம்ம ரொம்ப சின்னதாக செய்கிறோம். 2 கை தட்டினா இவ்வளோதான் ஒரு சவுண்டு, நிறைய கைகள் தட்டும் போது எப்படி இருக்கும், இதுதான் கரெக்டான இடம் அப்படின்னு தோணும் போது எனக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்போன்னு காத்துட்டு இருக்க டைமில் வந்து கேஎஸ் வந்து ஜாயின் பண்ணுறாரு. நான் ஊருக்கு போய் அவரை மரியாதை நிமித்தமாக, முன்னாடி தெரியுமா ஜாயின் பண்ண போறாரு அப்படின்ட்டு? யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு தெரியாது. அவர் ஜாயின் பண்ணது ஷாக். சர்க்கிள் நியூஸ் வந்து சர்க்குலேட் ஆயிடுச்சு. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான், அது அரசர் புரசெல்லாம் இவர் போயிடுவார், கேஎஸ் போறாரு. பட் அதுக்கு முன்னாடி என்னன்னா, அதுக்கு முன்னாடியே நான் கேஎஸ் மீட் பண்ணேன். பழைய கேஎஸ் எப்படின்னா, நான் இன்னொரு எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் கோபிச்செட்டிப்பாளையம் வந்து எங்கள் அம்மாவோட ஊர், தாத்தாவோட ஊர். அந்த ஊரில் இருந்து எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு மனிதர் கேஎஸ். என்ன பெரிய ஆபத்துலேருந்து காப்பாற்றி எனக்கு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கு. அண்ட் மொரோவர் வந்து என்ன ஒரு பெரிய ஆபத்துலேருந்து காப்பாற்றி எனக்கு மறுவாழ்வு கொடுத்துருக்காரு. ஸோ அந்த நன்றி கடன்லாம் என் மனசுக்குள்ளே இருக்குது. பட் இது எல்லாமே வந்து நான் உள்ளே போகிறதுக்கு காரணமே கிடையாது. உள்ளே போனது காரணமே வந்து ஒன் மேன் இஸ் விஜய் சார். 100% ஒரு தனி மனிதர் வராரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்கும்போது. பட் கேஎஸ் செங்கோட்டையன் அவர் சொல்லும் போது என்னன்னா, எனக்கு ஒரு அப்பா ஸ்தானம், ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணுறேன், எனக்கு வருத்தமாக இருந்தது. இதுக்கு முன்னாடி இருந்த கேஎஸ் செங்கோட்டையன் இன்னொரு எம்ஜிஆர் எங்கள் ஊரில். எம்ஜிஆர் சார் என்னென்ன பண்ணுவாரோ அந்த மாதிரி மக்களோட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு தலைவர். இறங்கி போய் பேசுறது, நடந்து வயல்வெளியில் போகிறது, தோல்மேல கை போட்டு, இது ஸ்டண்ட்டு கிடையாது, உண்மையாக அவர் செய்வார். இன்றைக்குமே வந்து கேஎஸ் செங்கோட்டையன் அப்படின்னா கோபிச்செட்டிப்பாளையம், இந்த பெரியார், இந்த திருப்பூர், ஈரோடு, இந்த சைடு எல்லாமே ஹீஸ் அ ஹீரோ. அண்ட் அவர் அப்படி பார்க்குறாங்க. ஆனால் அது பார்க்கும்போது அவருக்கான அந்த மரியாதை இல்லை. ஏன் அப்படி எனக்கு அது வருத்தமாகவே இருந்தது. இந்த நியூஸ் பார்த்தோன்னே எனக்குள்ளே வந்து ஒரு யான பலம், ஒரு எனர்ஜி, இப்படி ஆஹா நம்ம போய் பார்க்கணும் சொல்லிட்டு ஊரில் போய் பார்த்தா ஒரு மரியாதை நிமித்தமாக நான் வந்து போடுறேன், ப்ரெஸ்ஸு முன்னாடி இவர் இணைஞ்சிட்டார் அப்படின்ட்டு. ஓகே, ஒன்றுமே புரியல எனக்கு. நம்மளுக்குள்ள அந்த ஆசை இருக்குது, ஆசை இல்லாமல் இல்லை. அப்படி சொன்னோன்னே தலைவா அப்படின்னா, நீங்கள் வரீங்க அவ்வளோதான், நம்ம ஊர் மண்ணுலேருந்து வரீங்க, விஜய் சாருக்காக நம்ம எல்லாருமே சேர்ந்து. அவர் உங்ககிட்ட கேட்கல வரீங்களான்னு, உரிமையோட சொன்னார். எனக்குள்ள அந்த இது ஓப்பன் ஆயிடுச்சு. இம்மீடியட்டா பிரஸ் முன்னாடி நிக்கும்போது நான் சொல்லிட்டேன். ஆனா அவருக்கு தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு ஆல்ரெடி இங்க இணையணும் அப்படின்ற விருப்பம் இருக்கு. அவருக்கு நல்லாவே தெரியும். அவர் மேல எனக்கு நல்ல அபிமானம் இருக்கு. அவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா எனக்கு அரசியல் தெரியாது, அதுவும் தெரியும். விளையாட்டு பசங்க ஜாலியா இருந்தாங்க, சினிமா ஃபேமிலியில பிறந்தாங்க, கோபியில விளையாடுவாங்க, கிரிக்கெட் ஆடுவாங்க, அப்படி ஆடுவாங்கன்னு. பட் நான் என்ன நடிகன் ஆனதுக்கு அப்புறம் நான் இங்க என்ன பண்றேன்னு அவருக்கு தெரியாது. நான் பண்ற சோஷியல் ஆக்டிவிட்டி எதுவுமே அவர் மனசுல என்ன தோடிச்சுன்னு தெரியல. அவர் இணைவார், நம்ம கூட டிராவல் பண்ணுவார். அப்படி சொன்னோன்னே அப்படின்னா பெசாம இருங்கன்னு சொல்லி சாலையை போட்டார். எனக்கு உள்ளுக்குள்ளே வந்து அந்த அரசியல் அப்படின்றது அந்த களம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு எனக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. ப்ரெஸ் முன்னாடி பேசுவோம் சொன்னால், இன்றைக்கி சாயந்தரம் கூட சேரலாம் சார், இல்லை நாளைக்கு கூட சேரலாம் சார். பட் சேர்ந்த இணைஞ்சோம், மனசார அங்கே இணைஞ்சாச்சு. அப்படி தான் ஆச்சு இது. ஸோ அதன் பிறகு கட்சியில் அஃபிஷியலாக இணைறது அப்படிங்கிறது பார்க்கவே நடந்துருச்சுமா. அது கூட நடந்துருச்சு. நேற்று ஈவினிங் போய் பார்த்து பேசிட்டேன். அஃபிஷியல் ஆக்சுவலி இதில் அஃபிஷியல் எதுவுமே கிடையாது. ஆல்ரெடி ஐ மென் டு டிவிக்கே ஜாயின் பண்ணியாச்சு. எங்கள் லீடர் கையில் கார்டு வாங்கணும். நான் அவர் லீடர் தான் கூப்பிட்டேன். எனக்கு இங்கிலீஷ் வார்த்தை ஆனால் கூட வேணான்னு யோசிச்சா கூட அந்த லீடர்ன்ற வார்த்தை அவருக்கு பொருந்தது, அதனால சொல்கிறேன். அவர்கிட்ட கார்டு வாங்க. ரீசெண்டாக அவர் அதுக்கான கேப்பபிலிட்டியே இல்லாத ஒரு பர்சன்ட் கான்ட்ரோவர்சி கிரிட்டிசிசம்ஸ்லாம் வந்துட்டு இருக்கே சார். தலைமைத்துவம் கிடையாது அப்படின்ட்டு நீங்க அது ரொம்ப அழகா லீடர் அப்படின்றீங்க. ஆமா, நான் சொல்றேன் லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்றது அவர்கிட்ட இப்போ வரல. ஆஃப்டர் டிவிக்கே வந்து விஜய் சாருக்கு அந்த குவாலிட்டியே இல்லை. நார்மலாகவே அவர் இன்பில்ட்டாக இருந்த அத்தனை குவாலிட்டிஸுமே ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி. ஹி நோஸ் ஹவு டு மேனேஜ் பீப்புள், ஹி நோஸ் இஸ் வெல் டிசிப்ளின் பர்சன், பங்க்சுவாலிட்டி, எல்லா நற்குணங்களும் அவர்கிட்ட இருக்குது. சொல்கிறவங்க 1000 சொல்லுவாங்கப்பா. நான் சொல்கிறேன், ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது டெஃபினட்டாக வந்து அதை தடுக்கிறதுக்கு நிறைய பேர் அதை காதில் போட்டுக்கணும். நம்ம போகிறது அப்போ போயிட்டே இருக்கலாம். இவ்வளோ இருந்ததுன்னா எப்படிமா உங்கள் வயசில் இருக்கிற பெண்கள்லாம் அண்ணான்னு கூப்பிட்டு பின்னாடி வருவீங்க? ஒரு ஆள் நீங்கள் எல்லாரையும் அண்ணான்னு கூப்பிட்றீங்களா? இப்போ என்ன நீங்கள் அண்ணான்னு கூப்பிட்டு நீங்கள் பின்னாடி வந்துடுவீங்களா? வரமாட்டீங்களே. ஒய் விஜய் சார், ஐம் ஆஸ்கிங் சேம் கொஸ்டின், ஒய் விஜய் சார்? அந்த பெண்கள்லாம் அவரை பார்த்ததே கிடையாது, அவர் படம் தான் பார்த்துருக்காங்க. அண்ணன்ற அந்த வார்த்தையே சீமான் அவர்கள் கிட்ட இருந்து பெறப்பட்டது அப்படின்ற கான்ட்ரோவர்சிஸும் இருக்கு. அவரை தான் எல்லாரும் அண்ணன் சீமான் அவர்கள் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அண்ணன் சீமான் அப்படின்னு சொல்றது அவரோட தம்பிகளான அவர் கூட இருக்கிறவங்க சொல்லாமே தவிர, ஸ்டூடெண்ட்ஸ், படிக்கிற பசங்க, காலேஜ் பொண்ணுங்க, காலேஜ் பசங்க, காலேஜில் படிக்கிற பெண்கள்லாம் சரி, இவங்க எல்லாருமே வந்து அவர் சொந்த அண்ணனா இல்லை பார்க்குறாங்க.
அந்த அந்த அஃபெக்ஷன் லவ் நான் வேறு எங்கேயுமே பார்க்கல. எனக்கு வந்து அதுதான் அந்த கனெக்ட் உடனே கனெக்ட் ஆச்சு. ஏன்னா இப்போ வந்து அரசியல் களம் அப்படின்றது ரொம்ப ட்ரையாக இருக்குது. ரொம்ப ட்ரையாக என்ன நடக்கும் என்ன நிமிஷத்து அப்படின்ற ஒரு பயத்தோடவே மக்கள் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இவர்கிட்ட எனக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கிற மாதிரி இருக்குது. இவரோட என்ட்ரி பெரிய ரிலீஃப். என்னென்ன மக்கள் கேட்குறாங்களோ அது அத்தனையும் வந்து செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுறாங்க. அது அந்த கட்டமைப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அது இல்லைன்றாங்க. அதுக்கு நிறைய இருக்காங்க. தி பெஸ்ட் ஐடி விங் வந்து டிவிக்கே தான். யாரை வேணா கேளுங்க, யாரும் எதிர்கட்சியில் இருக்கவங்க கூட கேளுங்க. அதனால தான் விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு சொன்னார். அதுதான் அவர் சொன்னார். ஏன்னா ஹார்ட் அண்ட் சோல் போட்டு வேலை செய்கிறாங்க. ஓகே. அப்படின்னா நீங்க திரு செங்கோட்டையன் அவர்களை பார்க்கும்போது அவர் இணைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொல்றீங்க. அவருக்கு உங்களோட மைண்ட் செட் தெரிஞ்சிருக்கு. அண்ட் நீங்க வந்து எனக்கு அரசியல் தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னீங்க. அதுதானே இன்னைக்கு தாவேகா மேல வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விமர்சனமா இருக்கு. இவங்க அரசியல் தெரியாத கூட்டம், விஜய்க்கே அரசியல் தெரியுமான்னு தெரியல, என்ன பேசுறாரு ஒவ்வொரு பொலிட்டிக்கல் மேடையிலும். ரைட்டுமா, அவங்க சொல்லட்டும். ஏன்னா எந்த புது கட்சி யார் வந்தாலுமே எம்ஜிஆரே அப்படிதான் சொன்னாங்க. எம்ஜிஆர் சாருமே ஆரம்பத்தில் இவருக்கு என்ன தெரியும், அவருக்கு 100 நாள் இந்த காணாம போயிடும். அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்னு இருக்குமா, அப்பேற்பட்ட ஆளு. இறங்கி வேலை செஞ்சிருக்காரு. நீங்க சொல்றீங்க களத்துல வேலை செஞ்சிருக்காரு, மக்களோட கனெக்டா இருக்காரு, பொறுப்புல இருந்திருக்காரு டிஎம்கேல. அப்ப அறிஞர் அண்ணாவோட காலம், கலைஞர் இருந்திருக்காரு. இப்பேற்பட்ட ஒருத்தரையே அரசியல் தெரியலன்ட்டாங்க. பட் இவர் ஸ்லோவா ஸ்டெடியா, அவர் சின்ன வயசுல இருந்து ஸ்லோவா ஒரு நற்பணி மன்றம், ரசிகர் மன்றம், அவரை வந்து மக்கள் இயக்கம், மக்கள் நல இயக்கம் இப்படிலாம் ஆரம்பிச்சு ஃபைனலாக வந்து எனக்கு வந்து நான் வந்து நின்னா நான் ரெண்டாக செய்ய முடியும். நிறைய யோசிச்சு தான் அந்த முடிவு எடுத்திருக்காங்க. இட் வாஸ் ஸ்டெப் பை ஸ்டெப். உடனே தாண்டி ஸ்ட்ரைட்டாகவே வந்து ஆக்டர் விஜய் டிட் நாட் பிகம் லீடர் ஆஃப் அ கட்சி. ஒரு பார்ட்டியோட லீடர் அவர் ஆகலை. ஸ்டெப் பை ஸ்டெப் இதெல்லாம் ஒரு விஷயமும் பண்ணி 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 வந்து இன்னொன்று ஒரு எலெக்ஷனில் வந்து அவங்களோட கேண்டிடேட்ஸ் எல்லாம் ஜெயிச்சாங்க மெஜாரிட்டியில். அது தெரியுமா அவங்களுக்கு? அவங்க ஜெயிச்சாங்க டோட்டல் மெஜாரிட்டியில். வார்டு மெம்பர்ஸில் வின் பண்ணாங்க. அதுவும் மெஜாரிட்டி பர்சன்டேஜ் இவங்களுக்கு தான் இருக்குது. ஸோ நான் அப்போ அவர் என்ன நினச்சார்னா, மக்கள் என் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க, என்னால் இது பண்ண முடியும். அண்ட் மோரோவர் வந்து எனக்கு தெரிஞ்ச அவரோட பிளட்லேயே அது இருக்குது. எஸ்ஐ சந்திரசேகர் அவர்கள் நான் சொல்கிறேன், அவர் வந்து அரசியல் படங்கள் நிறைய எடுத்திருக்காங்க. அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கும். அண்ட் மோரோவர் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் டெஃபினட்டாக சின்ன வயசுலேருந்து அவர் சன்னை கைட் பண்ணியிருப்பார் இதுன்னு. ஸோ அவர் பிளட்டில் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் வந்து லேர்ன்ட் பாலிடிக்ஸ். பட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவர்கிட்ட இருக்கிற அமைதி அது வந்து பெரிய வெப்பன். அது நான் இன்றைக்கும் சொல்கிறேன். அந்த அமைதிக்கு பின்னால் ஒரு ஸ்டாம் வந்து ஓஞ்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த அமைதி வந்து நிறைய விஷயங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும். அதில் வந்து அரசியல் தெரியாது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது வந்து எங்கள் சைடில் வந்து நான் அது டெஃபினட்டாக அதை ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா அது அவங்க கோவத்தை சொல்கிறது. இப்படி ஒருத்தர் வந்து நம்மளுக்கு ஜல் கொடுத்துட்டே இருக்கானே, நம்மளை பயமூத்திக்கிட்டே இருக்கானே அப்படின்ற அந்த பயத்தினால சொல்கிற விஷயமே தவிர உண்மையிலே ஹார்ட் ஃபெல்ட்டாக அவங்கள கேட்டு பாருங்க. புரியுது. பட் ஆனால் உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டே ரொம்ப பெருசு இல்லை சார். இப்போ த ஃபர்ஸ்ட் விமன் ஹூ என்ரோல்ட் இன் மெடிக்கல் காலேஜ் அப்படின்ற மாதிரி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டெபுட்டி மேயர் லேடி மேயர். ஓகே, அதுதான். ஸோ இந்த மாதிரி ஒரு பாரம்பரியமிக்க ஒரு குடும்பத்துல இருந்து வந்திருக்கீங்க. எம்ஜிஆர் காலத்து அரசியலை பார்த்துருப்பீங்க, ஜெயலலிதா காலத்து அரசியலை பார்த்துருப்பீங்க, கலைஞர் காலத்து அரசியலை பார்த்துருப்பீங்க. இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு வந்துட்டு விஜயகாந்த் அவர்களை பார்த்துட்டு இன்னைக்கு ஏன் விஜய் தான் அந்த ரைட் பர்சன் அப்படின்றது முடிஞ்சது? ஒண்ணுமா நம்ம கம்பேர் பண்ணுவோம்ல, நிறைய தலைவர்களை நம்ம கம்பேர் பண்ணுவோம், நம்ம வாக்கு செலுத்தி தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறதுனால. எல்லா இடத்துலையுமே வந்து அரசியல் இருக்குமா, எல்லாருமே லீடர்ஸ், நோ டவுட். ஆனால் பீப்புள்ஸ் லவ் யாருக்காகன்னு பார்க்கணும். இந்த பீப்புள்ஸ் லவ் எங்கே அதிகமாக இருக்கும், அவங்க தான் வந்து பெரிய லீடர்ஸ் ஆகியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஜி ராமச்சந்திரன் சார், புரட்சி தலைவி அம்மா. அதுக்கப்புறம் விஜயகாந்த் சார் நம்ம விட்டுட்டோம். அப்படி வந்து வாங்கி வரும்போது நம்ம விட்டுட்டோம். மக்கள் வேலை தான் தப்பு. அது விஜய் சாரை விடக்கூடாது. அந்த கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு லீடர் அப்படின்ற போது நம்ம நிறைய பாதுகாக்கணும், அவருக்காக நம்ம வேலை செய்யணும். அண்ட் என்ன சொல்கிறேன்னா, பீப்புள்ஸ் லவ்ன்றது அலை மாதிரி கூட்டங்கள், அந்த மாதிரி கூட்டம். ஒரே ஒரு குறுக்கீடு, இந்த இடத்துல வந்து திரு எம்ஜிஆர் அவர்களோடையும் திருமதி ஜெயலலிதா அவர்களோடையும் கம்பேர் பண்ணுறாங்க. விஜய் அவர்களே மேடையில பேசுறாரு, அவங்க ஏன் இவ்வளோ ஹார்ஷா டிஎம்கே திட்டினாங்கன்னு எனக்கு நான் யோசிச்சிருக்கேன். பட் இப்ப நானே அந்த வார்த்தையை யூஸ் பண்றேன், இவங்க ரொம்ப மோசமா தான் இருக்காங்க, தீய சக்தி அப்படின்னு சொல்லி. அந்த தீய சக்தின்ற வார்த்தை ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் சொல்றேன், யூஸ் பண்ணிட்டாங்க. அதை கோட் பண்ணி தான் விஜய் அவர்கள் பேசுறாரு. பட் அந்த இடத்துல அவ்வளவு தேவை இருக்கா ஹார்ஷா பேசணும் அப்படின்னு? இது அவரோட கோவம். இப்போ நம்மளுக்குன்னு ஒரு கோவம் இருக்கும், அவருக்கு ஏன் அந்த கோவன்றது யாராலையுமே கணிக்க முடியாது. ஏன் அவரை வந்து அந்த மேடையில் அவ்வளோ மக்கள் முன்னாடி ஒரு ப்ளசண்ட்டான பர்சன், அவர் இவ்வளோ கோவப்படுற ஆளும் கிடையாது. அவர் ஏன் அவ்வளோ கோவமாக அந்த வார்த்தைகள் வருது, ஏன் அவர் கோவமாக வந்து கேள்வி கேட்குறாரு? இட் இஸ் ஒன்லி ஃபார் த பீப்புள். இதெல்லாம் நீங்கள் நான் பண்ணலை அப்படின்னு எடுத்து காமிக்க, இதை நீங்கள் ஏன் பண்ணலன்னு கேட்குறாரு. ஆஸ் அ சிட்டிசன் இந்த யார் வேணால் கேட்கலாம்.
குடிமகனாக யார் வேணால் கேட்கலாம். சில பேர் ஃப்ரெண்ட்லியாக கேட்பாங்க, சில பேர் சிரிச்சுக்கிட்டே கேட்பாங்க. ஒரு லீடராக இருக்கும்போது அத்தாரிட்டேட்டிவாக தான் கேட்கணும். அதில் எந்த விதமான மரியாதை தன்மை இல்லாமல் இல்லையே. ஓட் பேங்க் ப்ரூவ் பண்ணாத ஒரு நபர் இவர் எப்படி தன்னை வந்து எம்ஜிஆர் லெவலுக்கும் ஜெயலலிதா லெவலுக்கும் கம்பேர் பண்ணிக்க முடியுமா? அவங்க மிகப்பெரிய ஆளுமைகள்ல அப்படின்னு சொல்லி கேள்விகள்லாம். சரி, இப்போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ எம்ஜி ராமச்சந்திரன் சார் ஆரம்பிச்சார் வழியே. அவருக்கு என்ன ஓட் பேங்க் இருக்குன்னு இவங்க கணிச்சாங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா ஏன் வந்து 100 நாள் திமுகவில் பொறுப்புகள் இருந்தார். ஆனால் தனியாக அவர் வந்து ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாங்க, 100 நாளில் சினிமா மாதிரி இது முடிஞ்சிடும். நாங்கள் அதே தான் இப்போ வைக்கிறாங்க. நான் அதான்மா சிம்பிள்மா, ஒன்றும் இல்லை. ஒருத்தரை பார்த்து நம்ம பயப்படுறோம். இவரனால நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு நடக்க போகுது. அதாவது அவங்களுக்கு அது கெட்ட விஷயமா இருக்கலாம், நம்மளுக்கு அது நல்ல விஷயமா இருக்கலாம். அண்ட் மோரோவர் பெரிய இடத்த இவர் பிடிக்க போகிறாருன்னு நினைக்கும் போது விமர்சனங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் இந்த பேச்செல்லாம். இவருக்கு ஒன்றுமே தெரியாது, அரசியல் தெரியாது. யார் சொன்னது அரசியல் தெரியாது? அரசியல் தெரியாமல் ஒரு கட்சியை அவர் இவ்வளோ பெரிய மக்களை வந்து அவர் பின்னாடி வர வைப்பாங்களா? இல்லை மக்கள் தான் பின்னாடி போவாங்களா? சென்சிபிளாக இருப்பாங்கம்மா மக்கள் பார்ப்பாங்க என்ன பண்ணுறாரு நம்ம லீடர், வாட் இஸ் கோயிங் டு டூ. எனக்கு தெரிஞ்ச விஜய் சார் வந்து எவ்ரிடே, நான் சொல்கிறது சும்மா வந்து சேரில் உட்காந்துட்டு நாளைக்கு எந்த ஊருப்பா நாளைக்கு அப்படி போகிறது இல்லையே. என்ன பேச போகிறோம், அவங்களுக்கு என்ன செய்யணும், அந்த ஊரில் என்னென்ன குறை இருக்குது, இந்த ஊரில் எல்லாத்தையும் வந்து ஸ்டடி பண்ணும்போது இஸ் கம்மிங் இன் அவர் வந்துட்டார் அப்படின்ற போது அவங்களுக்கு என்ன ஆகுது, ஸ்டடி பண்றாரு, பிரச்சனைகளை சொல்றாரு, ஆனா என்ன தீர்வுங்கிறத சொல்ல மாட்டேங்கிறாரு. பவர்ல இல்லையா அவரு? ஓகே, இஸ் நாட் இன் பவர். பவர்ல இருக்கவங்க தான் கேள்வி கேட்கறாரு. தீர்வு சொல்லணும்ல, நாங்க வந்தா இப்படி எல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கறது ஒரு தீர்வு. அதாம்மா ஒன்னு சொல்றேம்மா, அது வந்து இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப அவுடேட்டட் ஆயிடுச்சு. ஓகே, இப்ப இது சொல்லி நம்ம ஜெயிக்க போறோம். அதுதானே சார் மேனிஃபெஸ்டோ. இல்ல மேனிஃபெஸ்டோ இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. மேனிஃபெஸ்டோ இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். நான் சொல்ல மேனிஃபெஸ்டோ சொல்லாம வரதுல ஒன்றும் தப்பு இல்லையே. மேனிஃபெஸ்டோ சொல்லாம வரக்கூடாது சட்டம் இருக்கா? அவர் என்ன சொல்றாரு, ஒன்று தான், எனக்கு செஞ்ச மக்களுக்கு நான் திருப்பி செய்ய போகிறேன். ஆனால் நான் தனியாக செய்ய போகிறதில்ல, மக்கள் அலையோடு தான் நான் மக்கள் கூட்டத்தோடு தான் நான் செய்ய போகிறேன். ஸோ இஸ் காட் இஸ் ஓன் பீப்புள், அவரோட கட்சி இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு மேனிஃபெஸ்டோ வந்து நான் இது பண்ணுறேன். ஏன்னா இப்போத்தி பொசிஷனில் வந்து நிறைய பொசிஷனில் வந்து அரசியல் பேசணும்னு வச்சுக்கோ, கஜானான்னு ஒன்று இருக்குது. அவர் சப்போஸ் அவர் ஆட்சிக்கு வர்றாருன்னே வச்சுங்க, அவர் ஆட்சிக்கு வரும்போது நிறைய விஷயங்கள் எடுத்தோன்னு அவரால் செய்ய முடியாது. இட் வில் டேக் டைம். இல்லை, இப்போ நான் விஜய்க்கு ஏன் வாக்களிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். விஜய் எனக்கு ஏதாவது சொல்லணும்ல, என்னை கன்வின்ஸ் பண்ணணும்ல. என்ன சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்க? மேனிஃபெஸ்டோவா இருக்கலாம், இல்ல இந்த மக்களுக்கு நான் வந்தா இதை பண்ணுவேன் அப்படின்ற வாக்குறுதிகள் ஏதாவது ஒன்று இருக்கணும்ல. அதாம்மா அவர் ஈச் அண்ட் எவ்ரி மேடையில அவர் சொல்லாம எப்படி எனக்கு நம்பிக்கை வரும்? முதல் இதுலேயே அவர் சொன்னார், என்ன சொன்னாரு, பெண்கள் பாதுகாப்பு மெயின். இப்போ என்ன, இப்போ நம்மளுக்கு இங்கே ட்ரெண்டிங்கில் என்ன போயிட்டு இருக்கு, இப்போ பெண்கள் பாதுகாப்பு, கரப்ஷன், இது எல்லாமே ஹி ஸ்போக். வாட் எவர் நம்மளுக்கு தமிழ்நாட்டில் அரசியலில் என்னென்ன வந்து நிவர்த்தி பண்ணணுமோ அது அத்தனையும் நான் பண்ணுறேன்னு தான் சொல்லியிருக்காரு. பட் நான் என்ன சொல்கிறேன், விஜய் ஆஸ் அ லீடர் இப்போ ஆல்ரெடி வந்து ஒரு சின்ன அப்படி நடந்தாலே அது நியூஸ், சின்ன ஒரு இது நடந்தாலே அவர் கெட்ட பேர். இப்போ கரூர் எடுத்துங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எவ்வளோ பெரிய அவப்பேராகி எவ்வளோ நாள் வந்து அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. மறுபடியும் இட் டசன்ட் வாண்ட் தட் டு ஹேப்பன். நீங்கள் சொல்ல மாதிரி மக்கள் ஏன், இப்போ நான் ஒன்றுமே இல்லை இது வரைக்கும் வர சரி எதுவுமே செய்யலைன்னே வச்சுக்கலாம் விஜய் சார். ஒரு மைக்கை நீட்டும் போது உங்கள் ஓட்டு யாருக்குன்னு கேட்குறோம். அவங்க மாற்றம் வேணும் அப்படின்னும் போது என்னன்னா, நார்மலாக ஃபஸ்ட்டு பாயிண்ட் இட் செல்ஃப் தே ஆர் நாட் ஹாப்பி வித் தி கரண்ட் ஹேப்பனிங்ஸ். இதுதான் மெயின். ஸோ அதுக்கு மாற்றம் யாருன்னா விஜய் சார். அடுத்தது நீங்கள் கேட்ட அந்த கேள்வி ரொம்ப அறிவு சார்ந்த கேள்வி, எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்கள் கேட்ட கேள்வி, எதுக்காக விஜயை வந்து நம்ம பார்க்கணும்? விஜயை பார்க்கணும் அப்படின்னா தேர் வில் பி அ சேஞ்ச். கான்ஃபிடென்ட்டாக அவர் வந்தாருன்னா நல்லது நடக்கும் அப்படின்ற போது இப்போ என்னென்ன நடக்கலையோ அதெல்லாமே நடக்குமா, அது டெஃபினட்டாக. ஏன்னா மேனிஃபெஸ்டோ அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஐ ஷுட் நாட் டெல், பட் நான் ஒரு தொண்டனா நான் சொல்கிறேன், எனக்கு இருக்கிற அதே ஃபீலிங் தான் அவருக்கும் இருக்கும். சார் டிவிகே லீடர் அதெல்லாம் மறந்துடுங்க, நீங்கள் விஜய் ஃபேனா? நான் ரஜினி சார் ஃபேன். ஓகே, ஐ எம் ரஜினிகாந்த் சார். ரஜினி சாரும் அரசியலுக்கு வரதா இருந்தாரே சார். ஆமாம்மா, இல்லைம்மா எனக்கு தெரிஞ்சு 1996 விட்டுட்டார் ரஜினி சார். தட் வாஸ் பாஷா டைம்ல. ரீசன்ட்டா அந்த 2016 to 18 அந்த பீரியட்ல ரொம்ப ஹைப்ல இருந்துச்சு. ரஜினி சார் வரணும்ன்றது நான் பாபா கோயில்லாம் போய் வேண்டியிருக்கேன். நான் பாபாவோட டிவோட்டி. என்ன அவருக்கு அந்த ஹெல்த் ஒரு செட் பேக் கொடுத்துச்சு. அப்படின்னா நான் ப்ரேயர்லாம் பண்ணியிருக்கேன் அவருக்காக, நான் அழுதுருக்கேன், அதெல்லாம் பண்ண. அவ்வளோ ரஜினி சார் லவ் பண்ணுறேன் இன்னைக்கு வரைக்கும். அவரை சடனாக வந்து அவரோட ஹெல்த் செட் பேக்கோ ஏன் வரலன்னு சொன்னாங்க. எவ்ரி பீப்புள் வர் டிசப்பாயிண்டட். ரஜினி சாரை சார்ந்த அத்தனை பேருமே டிசப்பாயிண்டட், அவர் வரல அப்படின்னும் போது வருத்தமாக இருந்தது. இன்னொரு பக்கம் விஜயகாந்த் சாரை விட்டுட்டோம். இப்படி இருக்க டைமில் அது அந்த கமல் சார் வந்தாரே. ஆமாம்மா, கமல் சார் வந்தார். பட் கமல் சாரோட இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ரஜினி சாருக்கு இருந்த ஃபேன்ஸ் மாதிரியோ விஜய் சார் இருக்கிற ஃபேன்ஸ் மாதிரியோ கமல் சாரோட ஃபேன்ஸ் இல்லை. அது என்ன சொல்லுவாங்கன்னா, கமல் சார் கிளாஸ், அந்த கிளாசிக்காக இருக்கிறவங்க, அந்த ஏ கிளாஸ், பிஎன்சி வந்து கமல் சாருக்கு கம்மி. இது வந்து ஓப்பன் உண்மை. அந்த பிஎன்சி தான் உங்களை தூக்கி கொண்டு போய் உச்சத்தில் உட்கார வைப்பாங்க.
ஒரு பிஎன்சி அவர் ரீச்சும் சரியா வந்து ஆகலை அப்படின்னு அவர் கூட இருந்தவங்க வந்து அவர் கொண்டு போல பிஎன்சி ரீச். ஒரு கலைஞனா பார்த்திருக்காங்க கலைஞனா மட்டும் இல்லாம கலைஞனா பார்த்துட்டாங்க, லீடரா ஒரு ஓவர் அறிவு சார்ந்த ஒருத்தரா பார்த்துட்டாங்க. நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு போய் ரீச் ஆகல. அவர் சொல்ற விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ரீச் ஆகல. இப்ப எப்பவுமே நான் ஒண்ணு பேசுறேன் அப்படின்னா அது உங்களுக்கு கனெக்ட் ஆகணும். எளிய மக்கள் சொல்றது எனக்கு புரியவே இல்லையா அப்படின்னு சொல்ற போது அது ஜாஸ்தியாயிடும். எளிய மக்கள் கரெக்ட், ஒரு பாமரனுக்கு புரியணுமா அவனோடது, அப்பதான் ஒரு தலைவன் உருவாகும். அது ரஜினி சார்ட்ட இருந்தது, விஜய் சார்ட்ட இருக்கு. இப்போ அதனால சொல்றேன், விஜயகாந்த் சாரும் ரஜினி சாரும் விட்டதை விஜய் சார் அவங்க சோல் வந்து சந்தோஷப்படுற அளவுக்கு அந்த இடத்த அவர் பிடிப்பார். அவங்களோட பிளெஸிங்ஸ் அவருக்கு இருக்குமா, அவ்வளோதான் சொல்கிறேன். நடுவில் வந்து இவங்க கிளப்பி விட்ட விஷயம் ரஜினி சாருக்கும் விஜய் சாருக்கும், அதுக்கப்புறம் அப்புறம் விஜய் சாருக்கும் அஜித் சாருக்கும், விஜய் சார் இப்போ சிவகார்த்திகேயனுக்கும், இதெல்லாம் தேவையில்லாத வேறு. இதெல்லாம் ஊதுறது யாரும் அப்படி கிடையாது. எல்லாருக்கும் எல்லாரும் மேலேயும் மரியாதை இருக்குது. அது பாட்டில் அது நடக்குது. ஸோ இப்படி போய் அட்டாக் பண்ணால் இவர் டிஸ்ட்ராக்ட் ஆவாங்கல்ல, இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் இதை நம்ம பார்த்துட்டு நம்ம நடந்து போய்கிட்டே இருக்கணும். ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த அவர் நீங்கள் கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் பதில் வந்து இன்னும் 2 கூட்டத்துலையோ இல்லை ஒரு கூட்டத்துலையோ வந்துடும், சொல்லிடுவார். இந்த கோவம்லாம் அப்படியே குறைஞ்சி இன்னும் மோல்டுன்றது நிறைய விஷயங்கள் அவருக்கு வந்து இது செய்யலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் அவருக்கும் வேணும் இல்லையா? அது இல்லாமல் எப்படி மக்கள்கிட்ட போய் சும்மா சொல்லுவோம்? ஆனால் மக்கள் கேள்வி கேட்பாங்க. இப்போ சின்ன பசங்க எல்லாருமே இருக்கிறது யார்? என்ன சொல்கிறாங்க? சின்ன பசங்க எல்லாம் மெச்சூர்டாக. இன்னொன்று சொல்கிறேன், லெட் தம் பி மைனர் ஆர் லெட் தம் பி மேஜர். இந்த பசங்கள்லாம் இன்றைக்கி அரசியல் தெரிஞ்சுக்கிறாங்கன்னா அது ஒரே காரணம் விஜய் சார் தான். ஆனால் நீங்கள் சொன்னீங்க எனக்கு முன்னாடியே தெரியும் ஏதோ ஒரு பீக்கில் விஜய் வருவார் அரசியலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அரசியலுக்கு நான் வரப்போகிறேன், ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறேன், கட்சியினுடைய பேர் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வந்தோடனே ஒரு மாதிரி ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த நியூஸ்? டெஃபினட்டாக நான் வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்து அவர் ஹில் கம் டு பாலிடிக்ஸ் நான் எதிர்பார்க்கல. ஏன்னா அவர் பீக்கில் இருக்காரு. 49 ஏஜ் விட்டுருங்க, ஏஜ் இஸ் அ நம்பர். பீக் பொசிஷன் அவரோட சினிமாவில் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங், அவர் நம்பர் 1ல் இருக்காரு. அவர் ஏன் இப்போ வரணும் அரசியலுக்கு? இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டுமே, இன்னொரு 5 வருஷம் போட்டோம் இல்லை 6 வருஷம் போட்டோம் அப்படின்னும் போது அவருக்கு தோணுது இதான் ரைட் டைம். அவர் பண்ண வேண்டிய கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டாரு. அவர் வந்து he was waiting for something. அது என்ன நம்மளுக்கு தெரியாது, அவருக்கு தான் தெரியும். கேட்பீங்களா நேரில் பார்த்தா? கண்டிப்பாக கேட்போம். அது இப்போ எடுத்தோடனே முதல் இதுலேயே கட்டணும் வெளியே போன்றுவார். ஆனால் கேட்போம் டெஃபினட். ஏன்னா நம்ம லீடர் ஆச்சுமா, நம்ம வந்து இப்போது நான் சொல்கிறேன் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அப்புறம் இதுதான் வந்து அவர் இதுதான் டைம், இதுதான் என்னோட களம், இதுதான் லெட் அஸ் கோ இன், நம்ம உள்ளே போகலாம், இதான் டைம்னு தான் அவர் கொடியும் கட்சியும் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அவருக்கு அந்த டைம் தான் உகந்த டைம்னு அவர் டிசைட் பண்ணுறது தான் எல்லாம். அவரோட கட்சி அவர் தான், அவரது லீடர் ஹேஸ் டு டிசைட். அவர் டிசைட் பண்ணிட்டார். இது பல பேருக்கு சர்ப்ரைஸ், பல பேருக்கு ஷாக், பல பேருக்கு நிறைய உள்ளுக்குள்ளே நிறைய விஷயங்களை கொண்டு வந்துச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஸ்டேட் இதெல்லாம் வந்துச்சு. அதுக்கு விடை விஜய் சாரே சொல்லுவாங்க. யூ டு வெயிட். ரொம்ப சீக்கிரம் அது புரியுது. அண்ட் அதுதான் திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்த மாதிரி இன்னும் பல முக்கிய தலைவர்கள் தாவேக்காவுக்கு வர காத்திருக்காங்கன்னு சொல்றாரு. அண்ட் நீங்களும் ஜாயின் பண்ணிட்டீங்க. இன்னும் தலைவர்கிட்ட இருந்து கார்டு மட்டும் தான் வாங்கணும், வெயிட்டிங்னு சொல்லுங்க. அது ஃபார்மாலிட்டிமா? புரியுது. அதுதான் நேர்ல மீட் பண்ண போறீங்க அப்படின்னா வாட் தி ஒன் திங் யூ வுட் லைக் டு ஆஸ்க் ஹிம் ஆர் சே? ஒண்ணே நான் சொல்லிடுறேன், சிரிக்காதீங்க, நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா ஐ லவ் யூ சார் முதல்ல. ரெண்டாவது we are with you and we are on the right track சார். நீங்கள் சொல்கிறத உங்ககிட்டே திருப்பி சொல்கிறேன், நல்லதே நடக்கும். இவ்வளோ தான். அவரும் அதிகம் பேச மாட்டார். ஏன்னா ரொம்ப இஸ் அ சைலண்ட் மேன். கத்தியில் நான் ஒர்க் பண்ணும்போது கூட இருப்பார். உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் கூட என் கூட சதீஷ் கூட ரொம்ப ஜாலியாக இருந்தார், இல்லைன்னு சொல்ல. பட் இஸ் அ வெரி சைலண்ட் மேன். அந்த சைலன்ஸ்க்கு ஒரு பவர் இருக்கும். அந்த சைலன்ஸ் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் திங்கிங். அதனால் நான் சொன்னேன் உங்கள் கூட நான் இருக்கேன் சார், வி லவ் யூ சார், தட்ஸ் ஆல். அது போகணுமே, அங்கேயே எல்லாமே இருக்கு. எதுவும் பேசணும் நிறைய ஏங்கிட்டு இருக்காங்களே சார் நிறைய பேர், விஜயை பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே கேடர்ஸா இருக்காங்களோ இல்லையோ, ஃபேன்ஸா அவ்வளோ வேங்கிட்டு இருக்காங்க. ஒன்னே வந்து அவர்கிட்ட நான் வந்து டைம் கிடைச்சுன்னா சொல்லுவேன், சார் எனக்கு வந்து ஒரு நாளைக்கு இப்போ முதல்லலாம் வந்து ஒரு 10 ஃபோன் வரும் சார், இப்போ 10,000 ஃபோன் வருது சார். அது உங்களால தான் சார். ஏன் சார் அப்படின்னு. அப்புறம் நான் இன்னொன்று சொல்லுவேன், எல்லாருக்கும் போய் அவர் கை கொடுத்து ஹாய் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால தான் அந்த செல்ஃபி எடுத்தார் எல்லாரோடையும். அந்த ஒரு செல்ஃபியை வந்து நிறைய பேருக்கு காலத்துக்கும் அது வந்து அப்படியே வச்சுப்பாங்க மெமரியாக. ஏன்னா இவ்வளோ பெரிய லீடர் கிட்ட போனாவே வந்து சட்டையை பிடிச்சி கசக்கின்னு ஏதோ ஒன்று ஆகிடும். வேணாம் அது வந்து. அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, நான் கேட்க போகிறேன், அவங்களுக்கு வந்து வேறு விதமாக ஏதாவது ஒரு லவ்வை காமிக்கிறதுக்கு ஒரு தனி ஃபங்க்ஷனோ எதுவோ, பார்ட் பை பார்ட், ஏரியா பை ஏரியா, ஆஃப்டர் வினிங், ஜெயிச்சதுக்கப்புறம் தேங்க்ஸ் கிவிங்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை இதுவாக மாற்றலாமா சார் அப்படின்னு தான் கேட்பேன். அப்படியே தேங்க்ஸ் கிவிங் கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் நாட்டை யார் சார் பார்க்குறது? இல்லை, தேங்க்ஸ் கிவிங்கிறது ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம போய் ஜெயிச்சதுக்கப்புறம் என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு நீ ஓட்டு போட்டு என்ன இந்த சிம்மாசனத்தை உட்கார வச்சது உங்க எல்லாருக்கும் நன்றி. தான் நானும் சொல்றேன். அதான் நன்றி. பிறகு தேங்க்ஸ் கிவிங்னு போயிட்டீங்கன்னா அப்போ தமிழ்நாட்டை யார் பார்க்குறது? தேங்க்ஸ் கிவிங் போலமா? தேங்க்ஸ் கிவிங் வந்து இப்போ ஒரு ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, இன்னைக்கு ஈவினிங் வைக்கிறோம் தேங்க்ஸ் கிவிங் ஃபங்க்ஷன், எல்லாரும் வராங்க. நாட் ஐ அம் டெல்லிங் யூ, எல்லாருக்கும் அட் அ டைம் பண்ண முடியாது.
டைம் கொடுத்து ஒரு ஃபங்க்ஷனாக நடத்துங்கன்றேன். செங்கோட்டையன் அவர்களை நீங்க லைக் ரொம்ப மெஸ்மரைஸ் பண்ண ஒரு லீடர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் விஜய் வந்து ஒரு சின்ன பையன், இப்பதான் கட்சி தொடங்கியிருக்காரு. கட்சியே ஒரு குழந்தை தான், 2 வயசு குழந்தை. செங்கோட்டையன் அவர்களுடைய அனுபவத்துக்கு இங்கதான் போய் சேரணுமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அண்ட் எடுத்த உடனேயே இவர் முதலமைச்சர் கனவு காண்றாரு, இவரும் போயிட்டு நிக்கிறாரு கூட. சரி, ஒன்று சொல்லலாம். இதெல்லாம் சரியா வருமா அப்படின்ற விமர்சனம். இப்போ நான் உன்னை கேட்குறேன், மனசார தொட்டு சொல்லுங்கள், முதலமைச்சர் கனவை வேறு யாரெல்லாம் காணலன்னு சொல்லுங்கள். வெளியே சொல்ல மாட்டாங்க. நிறைய பேருக்கு அந்த ஆசை இருக்கும், நம்ம சிஎம் ஆகிட்டா எப்படி இருக்கும், நம்மளுக்கு என்னென்னா ஒரு க்ரௌட் வந்துருச்சு, நம்மளை நம்பி எங்கே போனாலும் க்ரௌட் வந்துன்னா நம்ம வந்து உடனே நம்மளுக்கு மாசு வந்துச்சுன்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. இவர் விஜய் அப்படின்ற ஒரு மனிதர் வந்து வெரி ஸ்பெஷல். அவர் வர கூட்டம் வேறு யாருக்குமே வராது. எனக்கு தெரிஞ்சு நம்ம புரட்சி தலைவருக்கு அப்புறமும் சரி, விஜயகாந்த் சாருக்கு அப்புறம் ஜெயலலிதா அம்மா, வேறு யாருக்கும் இந்த கூட்டம் வராது. ஒரு யூனிக்கான ஒரு பர்சன். இவருக்கு வர கூட்டம் வேறு டோட்டலாக. ஸோ எல்லாரும் இம்மீடியட்டாக வந்து அவரும் வந்து நான் சிஎம்னு சொல்லவும், இது வரைக்கும் நான் தான் சிஎம்னு சொல்லவும் இல்லை. ஆட்சி மாற்றம் தான் அவர் சொல்லியிருக்காரு. நான் தான் சிஎம், நான் தான் போய் அந்த சேரில் உட்கார போகிறேன், இந்த கரண்ட் முதலமைச்சரை வந்து நாங்கள் வந்து தோக்கடிப்போம் அப்படிலாம் எதுவுமே அவர் ஹர்ட் பண்ண. கட்சிக்குள்ளேயே இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு, தலைவரை போய் நேரடியா சந்திக்க முடியல. நேற்றைக்கு கூட தூத்துக்குடியில இருந்து நிறுவனர்கள் வந்து அஜிதா அவங்க வாசல்ல ஒரு மறியல் பண்றாங்க பணியாளர் அலுவலகம் முன்னாடி. இவங்க எப்படி நாட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீப்பாங்க? இது கட்சி அப்படின்னா எந்த கட்சியில உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நான் சொல்லட்டுமா என்னென்ன இருக்குன்னு? அப்படி இல்லை. அப்ப நம்ம ஒருத்தருக்கும் ஒரு பத்தி நம்ம சொல்லிட்டு இருக்கணும். அப்படி இல்லை. கட்சினா பிரச்சனை இருக்கு, கட்சினா பிரச்சனை கன்ஃபார்மாக இருக்குது. அண்ட் மோரோவர் ஒரு வீடு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஒரு குடும்ப தலைவனுக்கு எவ்வளோ தலைவலி வரும். நீங்கள் ஒரு நாடு அப்படின்னும் போது அது எவ்வளோ பெரிய பொறுப்பு, சாதாரண விஷயம் இல்லை. அது எப்படி சமாளிக்கணும், ஒரு லீடருக்கு வேண்டிய அந்த பொறுமை எல்லாமே விஜய் சார்ட்ட இருக்குது. நேற்று நடந்ததுக்கு அவர் வந்து என்ன சொன்னார், மறுபடியும் நேற்று நடந்ததுக்கு அவங்களுக்கு புத்திமதி சொல்லி அவங்க வாயாளி அவங்க என்ன சொன்னாங்க, தளபதிக்காக நான் உயிரியே கொடுப்பேனாங்க. அது ஏன் அந்த அளவு வேறு யாருக்கும் வராது. வேற யாராவது இருந்தால் நேற்று அவங்க வெளியே போயிருப்பாங்க, நாளைக்கு கட்சியில் ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கும். இப்படிலாம் நடந்திருக்கும், எதுவுமே நடக்கலையே. அண்ட் உண்மையிலேயே அவங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க தான், இல்லைன்னு சொல்ல. பட் விஜய் சாருக்கு இந்த லீடர், அவளுக்கு வந்து தலைவருக்கு தெரியும் யார் எங்கே உட்கார வைக்கணும், எப்போ உட்கார வைக்கணும். அவங்களுக்கான பொறுப்பான ஒரு என்ன சொல்லுவாங்க, ரெஸ்பான்சிபிள் பதவி, நல்ல பதவி கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு கொடுப்பாங்க. கொடுக்க மாட்டேன்னு சொல்லி, ஏன்னா அவங்களுக்கு இருந்த ஃபாலோவர்ஸ் பார்த்தோம், அது விஜய் சாருக்கு தெரியும். ஆனால் எனக்கு ஒரு வருத்தம் என்னென்னா, அவ்வளோ பெரிய லீடர் காரை மறிச்சிருக்கணும். காருக்கு சென்டரில் போய் விழுந்து பண்ணுறது தான் அவங்களுக்கு வந்து பேசும் பொருளாகுது. அது நம்ம மக்களே நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா அவரோட ஸ்ட்ரென்த்தே வந்து அந்த தொண்டர்கள், ஃபேன்ஸ் எல்லாமே அவங்க டிசிப்ளின்டாக இருந்தால் தான் இவருக்கு விஜய் சாருக்கு வந்து நல்ல பேர் கிடைக்கும். இல்லை அவங்க பண்ணுற ஒவ்வொரு தவறுக்கும் எல்லா பிளேமும் இவருக்கு தான் வரும். அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் நேற்று நடந்தது உண்மை சிம்பிள்மா, ஒரு திருஷ்டினே வச்சுங்க. இதோட பெருசாக ஒவ்வொரு கட்சியிலையும் டெய்லி நடந்துகிட்டு இருக்கு. இவரது புது கட்சி, இன்னொரு நீங்கள் சொன்ன மாதிரி 2 வருஷமா 2 இயர்ஸ் ஆயிருக்கு. இவரும் வந்து நிறைய பேர் புதுசாக வேற சேர்றாங்க. வரவங்க எல்லாரும் பர்ஃபெக்ட் வெல் டிசிப்ளின்டாக இருப்பாங்க, சுய ஒழுக்கத்தோடு இருப்பாங்கலாம் சொல்ல முடியாது. இட் வில் டேக் டைம், ஸ்லோ ஆகும். அவர் நினைச்சாலும் மாற்ற முடியாது. அப்போ பொறுத்திருந்து பார்க்கணும். அரசியல் கூட்டணியா இருக்கட்டும், இல்லை கலெக்ஷன். நான் சொல்ல, நீங்கள் கேட்ட மேனிஃபெஸ்டோ, நீங்கள் கேட்குற ஒவ்வொரு விஷயக்கும் எக்ஸிக்யூஷன், அவரோட டிசிஷன், அவருக்கு அரசியல் தெரியாது, அரசியல் இது எல்லாத்துக்கும் டைம் எடுக்கும். We are just a 2-year baby. We will grow. ஓகே, நல்லா க்ரோ பண்ணுவோம் டிசிப்ளின்டா. கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்ப்போம் சார். தெளிவான பதில்களை ரொம்ப நேர்த்தியா அழகா சொன்னீங்க. நேரத்திற்கு நன்றி சார். தேங்க்யூ.